இந்த வீடியோவில் எரர் அண்ட் எவேஷன் ரெண்டுக்கும் உள்ள லீகல் டேர்ம் டிஃப்ரெண்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எரர் அன்இன்டென்ஷனல் ஆர் போனஃபைடு மிஸ்டேக் மேட் டூரிங் கம்ப்ளைண்ட்ஸ் வித்தவுட் எனி இன்டென்ஷன் டு எவேட் டேக்ஸ். இதோட இன்டென்ஷன் வந்து டேக்ஸ் எவேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் பை மிஸ்டேக்காக வந்து டைப்பிக்கல் எரரோ இல்லை ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கு இல்லை டெக்னிக்கல் இஷ்யூ இதனால நடக்கக்கூடிய எல்லாம் வந்து எரருங்கிற கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்க அர்த்தமெட்டிக் ஆர் கிளரிக்கல் எரர் ஃபைலிங் ரிட்டர்ன்ஸு, இன்கரெக்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸு, மிஸ்கால்குலேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி, அன்இன்டென்ஷனல் ஒமிஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன், எரர் இன் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம்டு டியூ டு மிஸ் இன்டர்பிரட்டேஷன். இதோட கீ கேரக்டர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை ஏமாற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. நாட் இன்டென்ஷன் டு ஃப்ராட் ஆர் எவேட் டேக்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து எவேஷன். டெலிபரேட் அண்ட் வில்ஃபுல் ஆக்ட் undertaken with specified intention to avoid payment of legal due tax. இவங்களோட இன்டென்ஷனே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எவேட் பண்ணணும், டேக்ஸ் கட்டாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஃப்ராட் தனம்லாம் வந்து இந்த எவேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். காமனாக எந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ரஷன் ஆஃப் ஆக்சுவல் சேல்ஸ் ஆர் டர்ன் ஓவர், யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபேக் ஆர் இன்ஃப்ளேட்டட் இன்வாய்ஸ், filing bogus input tax credit claim, deliberate misclassification to avail lower tax rate, operating without proper registration despite crossing threshold. இது எல்லாமே வந்து எகென்ஸ்ட் லா, தெரிஞ்சே வந்து டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இவங்களோட இன்டென்ஷன் வந்து அவாய்ட் பேமெண்ட் ஆஃப் லீகல் டியூ டேக்ஸ். இதை வந்து ஃப்ராட் கேஸ் அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ராட், இது வந்து ஃப்ராட். இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஜிஎஸ்டியில் வந்து தனித்தனி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 73 அண்டு செக்ஷன் 74. செக்ஷன் 73 பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸ் நாட் பெய்ட் ஆர் ஷார்ட் பெய்ட் ஆர் எரர்னஸ்லி ரீஃபண்டட் ஆர் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ராங்லி அவைல்ட் ஆர் யூட்டிலைஸ்டு ஃபார் எனி ரீசன் அதர் தென் ஃப்ராட். இந்த இடத்துல வந்து முக்கியமான வேர்டு வந்து அதர் தென் ஃப்ராட் ஆர் எனி willful misstatement ஆர் suppression ஆஃப் ஃபேக்ட். இது வந்து செக்ஷன் 73. செக்ஷன் 74 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்டிங் மட்டும் மாற்றிருப்பாங்க. இது ஏற்கனவே வந்து அதர் தென் ஃப்ராட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரீசன் ஆஃப் ஃப்ராட் அப்படிங்கிற வேர்டிங் மட்டும் மாற்றிருப்பாங்க. இதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அப்ளிகபிலிட்டி பார்த்தீங்கன்னா 73 அண்ட் 74. 74A இப்போ ரீசெண்டாக வந்து இன்சர்ட் பண்ணாங்க. இந்த 3 ப்ரொவிஷனும் வந்து உங்கள் கிளாரிட்டிக்காக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா செக்ஷன் 74A ஃபார் எனி டேக்ஸ் லயபிலிட்டி irrespective ஆஃப் ஃப்ராட் willful misstatement ஆர் suppression ஆஃப் ஃபேக்ட். இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு செக்ஷன் 74 அப்ளிகபிள். 73 வந்து ஃபார் எனி டேக்ஸ் லயபிலிட்டி தட் இஸ் நாட் எமர்ஜிங் ஃப்ரம் ஆன் இன்சிடென்ட் ஆஃப் ஃப்ராட் willful misstatement ஆர் suppression ஆஃப் ஃபேக்ட். 74 வந்து ஃபார் எனி டேக்ஸ் liability emerging because of any suspected incident of fraud, willful misstatement or suppression of fact. இது 73 74 அப்படிங்கிறது ஆஃபீஸர் வந்து முடிவு பண்ணுவார். டைம் லிமிட் ஃபார் இஸ்யூயிங் நோட்டீஸ் செக்ஷன் 74A வந்து 42 மந்த் வரைக்கும் எலிஜிபிள். 73 வந்து 3 months பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் 3 years. 74 வந்து 6 months பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் 5 years. இப்போ ரீசெண்டாக அதாவது ஒரு ஆடிட் நோட்டீஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா 74 தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ப்ரொவிஷன் தான் வந்து உங்களுக்கு 5 years வரைக்கும் வந்து டைம் வந்து அலோவ் பண்ணுது. டைம் லிமிட் இஸ்யூங் ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ்க்கு வந்து 12 months ஃபார் இஸ்யூ ஆஃப் நோட்டீஸ், 73க்கு வந்து 3 years, 74க்கு வந்து 5 years. பெனால்ட்டி வந்து 74Aக்கு வந்து 10% ஆஃப் டேக்ஸ் டியூ ஆர் 10,000 which is higher than. 73க்கு வந்து 10% of tax due or 10,000 which is higher. 74க்கு வந்து equivalent to the tax due when there is an incident of fraud, suppression of fact, willful misstatement. Penalty relief, voluntary payment before show cause notice. 74Aக்கு வந்து ஜீரோ பெனால்ட்டி, வாலண்டரியாக வந்து டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடையாது. பெனால்ட்டி வந்து 15% ஆஃப் இன் ஃப்ராட் கேஸ்.
73க்கு வந்து 0% பெனால்ட்டி இஃப் ஃபுல் பேமெண்ட் இஸ் மேட் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். 74க்கு வந்து பெனால்ட்டி வந்து 15% வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. பெனால்ட்டி ரிலீஃப் எதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு. பெனால்ட்டி ரிலீஃப் வாலண்டரி பேமெண்ட் ஆஃப்டர் சோகாஸ்ட் நோட்டீஸ். ஃபர்ஸ்ட் வந்து 74A வந்து ஜீரோ பெனால்ட்டி இப் பெய்டு வித்தின் 60 டே ஃப்ரம் தி டேட்டா விசிவ் ஆஃப் சோகாஸ்ட் நோட்டீஸ். நான் ஃப்ராட் கேஸ். இதே ஃப்ராட் கேஸாக இருந்தால் 25% 60 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் பண்ணாங்க. 73க்கு வந்து ஜீரோ பெனால்ட்டி இப் பெய்டு வித்தின் 30 டே ஃப்ரம் டேட்டா விசிவ் ஆஃப் சோகாஸ்ட் நோட்டீஸ். 74க்கு வந்து 25% வித்தின் 30 டேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50% வந்து பெனால்ட்டி வந்து கட்டணும். எந்த பேஸில் வந்து டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுப்பாங்க 74ஏக்கு அப்படின்னு? மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் தி மெட்டீரியல் எவிடன்ஸ் டு பி ஃபர்னிஷ்டு பை தி டேக்ஸ் ஆஃபீஸர். 73க்கு வந்து கேன் பி பேஸ்ட் ஆன் அசம்ஷன் ஆஃப் தி டேக்ஸ் ஆஃபீஸர். 74க்கு வந்து கேன் பி பேஸ்ட் ஆன் சஸ்பிசியன் ஆஃப் தி டேக்ஸ் ஆஃபீஸர். இந்த எரர் சினாரியோவுக்கு மோர் எக்ஸாம்பிள் பார்க்க போனாக்க சாஃப்ட்வேர் மால் ஃபங்க்ஷன். கம்பெனி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்கிறதுனால வந்து கால்குலேஷன் ராங் ஆகிருக்கு, அது மூலிமா நம்ம டிக்ளேர் பண்ண டேட்டாஸ் எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்டென்ஷன் டு ஃப்ராட் கிடையாது. அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் கன்ஃபியூஷன். 28% ரேட்டு உள்ள ப்ராடக்ட் இதுக்கு வந்து நம்ம 18% தான் வந்து சார்ஜஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் டியூ டு மிஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் HSN கோட் வித்தவுட் இன்டென்ட் டு எவேட். இந்த கேட்டகரியெலாம் வந்து எரர். எவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் இன்வாய்ஸ் நெட்வொர்க்கு. பர்பஸாகவே வந்து ஒரு டூப்ளிகேட் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி ஐடிசி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆக்டிவிட்டி எல்லாம் ஏதாவது பண்ணுறாங்க. இல்லை டேர்ன் ஓவரே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணுறது, 2 புக்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து எவேஷன் கேட்டகரியில் வந்துடும். இது வந்து இன்டென்ஷன் டு ஃப்ராட். இதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸ் ஏற்படும். இதெல்லாம் வந்து செக்ஷன் 74ல் சார்ஜ் பண்ணுவாங்க. செக்ஷன் 73 74 ஆஃபீஸர் வந்து பேசுகிறான் சினாரியை பேஸ் பண்ணி நோட்டீஸை வந்து சர்வ் பண்ணுவார். மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் சைடில் செக்ஷன் 74 தான் வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க, நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். சிபிஎஸ்சி போர்டும் கிளாரிஃபை பண்ணியிருக்குது 73 எப்போ யூஸ் பண்ணணும், 74 எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டர்னலாக. அதே மாதிரி வேரியஸ் கோர்ட்டும் வந்து இந்த 74 நீங்கள் நோட்டீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹைகோர்ட்டும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 74ல் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து கேர்ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து எரர் அண்ட் எவேஷன் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ் வந்து 8ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம். டைம் வந்து 7:30 PM. இது லிமிடெட் சீட். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. இந்த கிளாஸ் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா 5 days வந்து இருக்கும். இதில் வந்து பேசிக் ஜிஎஸ்டிலேருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வரைக்கும் டீட்டெயில்டு அட்வான்ஸாக வந்து இந்த கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் இருக்குது, அதையும் பாருங்கள். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.